அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அமைதியா இருந்தா 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு பயான் முடிஞ்சிடும். அமைதியா இருங்க, பேசாதீங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் வஹி என்னும் இறை செய்தி இறங்கிய அந்த குர்ஆனுடைய மாதமான ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துக்கு செய்த இது ஒரு மாபெரும் அருளாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ரமலானுடைய மாதத்தை பற்றி பல்வேறு விதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். அல்லாஹுவிடத்தில் மிகவும் கண்ணியத்துக்குரிய மாதமாக இருக்கிறது. ஷஹ்ருல் கரீம், ஷஹ்ருல் முபாரக் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் இந்த மாதத்தை குறித்தெல்லாம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், ரமலானுடைய மாதத்திலும் அதிலும் நோக்கின்ற நோன்பை பற்றியும் குறிப்பிட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையையும் நற்கூலியும் எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய ரமலானுடைய மாதம் எல்லா நல்ல அறங்களின் ஒருங்கிணைந்த மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் செய்கின்ற அமல்களிலே இபாதத்துகளே மிக முக்கியமானது இரவு நேரங்களில் நாம் நின்று வணங்குகின்ற இபாதத்தாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் இந்த இரவு நேர நின்று வணங்குதல், அல்லாஹை தொழக்கூடிய அந்த இரவு நேர தொழுகையை நமக்கு சிறப்பித்து கூறுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1163வது செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஃலல் சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். ரமலான் மாத நோம்பிற்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாஹுடைய மாதமான முஹர்ரமுடைய மாதத்துடைய நோம்பாகும். அதற்கடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வ அஃலல் ஸலாத்தி பஅத ஃபரீலத்தின் ஸலாத்துல் லைல். கடமையான ஐவேளை தொழுகைக்கு அடுத்த சிறந்த தொழுகை யாதெனில் இரவு தொழுகையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ரமலானுடைய மாத நோம்பிற்கு இணையாக எந்த ஒரு நோன்பும் இல்லை. ரமலானுடைய மாத நோம்பிற்கு அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையும் நற்கூலியும் அபரிதமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஸ்லிம் யார் ரமலானுடைய மாதத்தில் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறாரோ முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த ஒரு நோன்பு சிறந்த நோன்பு யாதெனில் என்றால் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், முஹர்ரமுடைய மாதமான ஆஷுராவுடைய நாள் 9, 10 ஆகிய நாட்களில் நோக்கின்ற நோன்பு அல்லாஹுக்கு மிக விருப்பமான நோன்பு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல ஐவேளை தொழுகை ஒரு முஸ்லிம் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அந்த ஐவேளை தொழுகைக்கு இணையான எந்த ஒரு தொழுகையும் இல்லை. அதற்காக வழங்கப்படுகின்ற நன்மையும் நற்கூலியும் அபரிதமானது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் ஐவேளை தொழுகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஹத்தா யாத்திகல் யகீன். உறுதியான மரணம் வரும் வரையில் ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் தொழுகை கடமையாக இருக்கிறது. அந்த ஐவேளை தொழுகைக்கு அடுத்து சிறந்த ஒரு தொழுகை இருக்குமெனில் இரவு நேரங்களில் அல்லாஹுவை நின்று வணங்குகின்ற தொழுகை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் இந்த இரவு நேரத்தில் அல்லாஹுவை நின்று வணங்குகின்ற இந்த இரவு தொழுகையை பற்றி சிறப்பித்து பேசுகிறார்கள். ஜாமி திருமதியில வரக்கூடிய செய்தி 2409வது செய்தி. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் என்பது என்ன? தன்னுடைய செல்வத்தையும் நாட்டையும் அனைத்தும் இழந்து அகதிகளாக செல்வது, ஒரு நாட்டை விட்டு மற்றொரு நாட்டுக்கு. அல்லாஹுடைய தூதர் இந்த தௌஹீது கொள்கையை மக்காவில் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்காவில் எத்தகைய முஹம்மத், மக்காவில் மிக பெரும் செல்வந்தர், மிக பெரும் வணிகர். அல்லாஹுடைய தூதர் மக்காவில் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. சிலைகளையோ இறந்த மனிதர்களையோ
மற்ற எந்த ஒரு பொருளையும் ஒரு மனிதன் வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற அந்த தௌஹீது கொள்கையை அல்லாஹுடைய தூதர் எடுத்துரைத்தார்கள். மக்காவில் கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், தங்களுடைய செல்வத்தையும் இழக்கிறார்கள். இறுதியில் அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருந்து பல 100 மைலுக்கு அப்பால் மதினாவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் மதினா வருவதற்கு முன்பே மதினாவில் சில மனிதர்கள் இஸ்லாமை ஏற்றிருந்தார்கள். அவர்கள் வாயிலாக மதினாவில் இஸ்லாம் பரவி இருந்தது, முஸ்லிம்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருந்து மதினாவை நோக்கி வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் மதினாவுடைய அன்சாரி தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை வரவேற்பதற்காக மதினா முழுவதும் திரண்டு நிற்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் மக்காவிலிருந்து பல நாட்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவுடைய எல்லைக்கு வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் வருகின்ற செய்தியை கேட்ட அந்த மக்கள் அல்லாஹுடைய தூதரை வரவேற்கிறார்கள். மக்கள் சூழ்ந்து இருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் அந்த மதினா வாசிகளுக்கு கூறிய முதல் செய்தியாக இந்த செய்தி ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதரையும் அபூபக்கரையும் அந்த மதினா வாசிகள் அன்போடு வரவேற்கும் போது அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களுக்கு கூறினார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அஃஷுஸ் ஸலாம், உங்களிடையே நீங்கள் சலாமை பரப்புங்கள். வஅத்இத் தஆம், பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள். வஸல்லு நாஸ் வனியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எழுந்து அல்லாஹ்வை தொழுகுங்கள். வதத்குலூனல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் நிம்மதியாக சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மதினா வாசிகளுக்கு அல்லாஹுடைய தூதர் கூறிய முதல் அறிவுரை, மதினாவுடைய எல்லையில் அல்லாஹுடைய தூதரை வரவேற்கிறார்கள். அந்த மதினா அன்சாரி தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எத்தகைய கூரை கூறுகிறார்கள், மக்களே, உங்களிடையே சலாமை பரப்புங்கள். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அழகிய முகமது, உங்களிடையே சலாமை பரப்புங்கள். பசித்தோருக்கு உணவளியுங்கள். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எழுந்து அல்லாஹுவை தொழுவுங்கள், நீங்கள் நிம்மதியாக சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சொர்க்கம் செல்வதற்கான 3 வழிமுறையை அல்லாஹுடைய தூதர் இதில் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாமிய பண்புகளிலே மிகச்சிறந்த பண்பு சலாம் கூறுவதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதரின் கேட்கப்பட்டது, இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என்று. நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வது, பசித்தோருக்கு நீர் உணவளிப்பது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். யாரிடத்தில் இந்த பண்பு இருக்கிறதோ அவர்தான் சிறந்த முஸ்லிமாக இருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் அந்த தோழர்களுக்கு அதைத்தான் முதலில் வலியுறுத்தினார்கள். உங்களிடையே சலாமை பரப்புங்கள், அறிந்தவர்களுக்கும் அறியாதவருக்கெல்லாம் சலாம் சொல்லுங்கள், பசித்தோருக்கு நீங்கள் உணவளியுங்கள், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எழுந்து அல்லாஹுவை தொழுகுங்கள், நிம்மதியாக சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடவே பார்க்கிறார். இப்படி இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டு இருக்கும் போது யார் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து எழுந்து அல்லாஹுவை தொழுகிறார்களோ நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவில் நின்று வணங்குவதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. மற்ற நாட்களில் நின்று வணங்குவதை விட ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குவதை குறித்து அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தி கூறுகிறார்கள். சஹீஹ் புகாரி 2008வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் காமஹு ஈமானன் வ இஹ்திசாபன், யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையையும் நற்கூலியும் எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இது மற்ற மாதங்களுக்கு இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுக்கு வழங்குகின்ற அருட்கொடையாக இருக்கிறது. மற்ற மாதங்களில் நீங்கள் நின்று இரவில் வணங்கினால் அதற்கான நன்மையும் நற்கூலியும் வழங்கப்படும். யார் ரமலானுடைய மாதத்தில் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையையும் நற்கூலியும் எதிர்பார்த்து யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இது ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் வழங்குகின்ற தனி சிறப்பாக இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல யார் இரவில் அல்லாஹுவை நின்று வணங்குகிறார்களோ அவரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பாராட்டி பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரத்து ஜுமர் 9வது திருவசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அம்மன் ஹுவ கானித்துன் ஆன லைலி சாஜிதன் அவ் காயிமன் யஹ்துருல் ஆஹிரதி வ யர்ஜூன
ஒரு ரஹ்மத்தன் ரப்பிஹி, மறுமையை அஞ்சி தனது இறைவனின் அருளை எதிர்பார்த்து இரவு நேரங்களில் சஜ்தா செய்தவராகவும் நின்றவராகவும் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருப்பவரும் அவ்வாறு வணங்காதவரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான்? தன்னுடைய மறுமை வாழ்வை அஞ்சி, மறுமையில் என்னுடைய நிலை என்னவாகும் என்று அந்த மறுமையை அஞ்சி அல்லாஹ் வழங்குகின்ற அந்த நன்மையும் நற்கூலில் எதிர்பார்த்து இரவு நேரங்களில் சஜ்தா செய்தவராகவும் நின்றவராகவும் வணங்கி கொண்டிருப்பவர், தொழுது கொண்டிருப்பவரும் அவ்வாறு தொழாத மக்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வினா எழுப்புகிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையோர் தான் நல்லறிவு பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இப்படி இரவு நேரங்களில் யார் அல்லாஹ்வுடைய அந்த அருளை எதிர்பார்த்து தன்னுடைய மறுமையுடைய நிலை என்னவாகும் என்று அஞ்சி நின்று வணங்குகிறார்களோ அவர்களும் அவ்வாறு தொழாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய நல்ல அடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல இரவு நேரத்தில் அல்லாஹ்வை நின்று வணங்குவது மூமின்களுடைய உயர் பண்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழுகின்ற மூமின்கள் எத்தகைய பண்பு மிக்கவர்கள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் விவரித்து பேசுகிறான். அதில் ஒன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரத்து ஃபுர்கான் 63 64வது ஆயத்தில் கரீம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌதா, அளவற்ற அருளாளரின் அடியார்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். வ இதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன், அவர்களிடத்தில் மூடர்கள் அறிவிலித்தனமாக அவர்களிடத்தில் வாதம் செய்தால் காலு சலாமா, சலாம் என்று ஒதுங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி குறிப்பிடுகிறான்? அளவற்ற அருளாளின் அடியார்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்பி வாழுகின்ற அடியார்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். அவர்களிடத்தில் கர்வமோ ஆணவமோ இருக்காது. மனிதனுக்கு வாழ்க்கை வசதிகளும் வாழ்வாதாரங்களும் ஏற்படும் போது மனிதனுடைய கர்வமும் அவனுடைய பேச்சும் மாறுபடுவதை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் எத்தகையவர்கள்? அல்லாஹ் அளவற்ற அருளாளின் அடியார்கள் பூமியில் பணிவோடு நடப்பார்கள். அவர்களிடத்தில் கர்வம் இருக்காது, அவர்களிடத்தில் ஆணவம் இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், அவர்களிடத்தில் மூடர்கள் முட்டாள்கள் அறிவிலித்தனமாக விதண்டாவாதம் செய்தால் காலு சலாமா, சலாம் என்று கூறி அவர்கள் விலகி விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். மீண்டும் அந்த திருவசனத்தில் இறுதியில் குறிப்பிடுகிறான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் கியாமா, அவர்கள் தமது இறைவனுக்காக சஜ்தா செய்தவராகவும் நின்றவராகவும் இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எத்தகைய மூமின்கள்? அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாக சஜ்தா செய்தவராகவும் நின்றவராகவும் தன்னுடைய இரவை கழிப்பார்கள். இவர்கள் தான் மூமின்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மூமின்களுடைய பண்பை பாராட்டி பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி இரவு நேரங்களில் அல்லாஹ்வை நின்று வணங்குவது மூமின்களுடைய உயர் பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இரவு தொழுகை, ரமலானுடைய மாதத்தில் நாம் நின்று வணங்குகின்ற அந்த இரவு தொழுகை, அது எத்தகைய இரவு தொழுகையாக இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முன்மாதிரி, உஸ்வத்துல் ஹசனா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இரவில் நின்று வணங்கினார்கள். அவர்கள் எத்தகைய வழியில் நின்று வணங்கினார்கள் என்பது செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 994வது செய்தி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காய்த்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுவே அவர்களுடைய இரவு தொழுகையாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு தொழுகையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் 11 ரக்காய்த்துகள் தொழுதார்கள். 2 ரக்காய்த்துகளாக 8 ரக்காய்த்து, அதனுடன் சேர்த்து வித்ருடைய தொழுகை 3 ரக்காய்த்து, அப்படி 11 ரக்காய்த்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு தொழுகையாக இருந்தது என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
அத்தொழுகையில் ஒரு சஜிதாவை உங்களில் ஒருவர் ஓதக்கூடிய 50 வசனங்களுக்கு இணையாக நீட்டுவார்கள். அல்லாஹுடைய தூதர் எப்படி சஜ்ஜா செய்வார்கள்? உங்களில் ஒருவர் ஓதக்கூடிய 50 வசனங்கள், ஏறத்தாழ 2 சஃப்புகள், 2 பேஜ், 2 சஃப்புகள், 50 வசனங்கள் ஓதும் அளவுக்கு அந்த சஜிதாவை நீட்டுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதருடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய இரவு தொழுகை இப்படித்தான் இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி பார்க்கிறோம். ஒவ்வொரு சஜிதாவும் 50 வசனங்கள் அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் நீட்டுவார்கள். அப்ப இரவு தொழுகையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், இதுதான் முஸ்லிம்களுடைய இரவு தொழுகை, அல்லாஹுடைய தூதருடைய நபி வழிமுறை என்பதையும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய மனோ இச்சையின்படி ரக்காயத்துகளை கூட்டுவதோ குறைப்பதோ கூடாது. அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் யாருக்கு அல்லாஹ் அதிகாரம் வழங்கியிருக்கிறான்? இந்த மார்க்கம் அல்லாஹுக்குரியது. இந்த மார்க்கத்துடைய அதிகாரம் அல்லாஹுக்கு உரித்தானது. மனிதர்கள் தங்களுடைய மனோ இச்சையின்படி ரக்காயத்துகளை கூட்டுவது 20 ரக்காயத்துகளாகவோ 15 ரக்காயத்துகளாகவோ 30 ரக்காயத்துகளோ கூட்டுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. யார் அத்தகைய வழியில் தொழுகிறார்களோ அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த ஒரு நன்மையும் நற்கூலியும் கிடையாது. அந்த தொழுகையை மார்க்கம் பித்அத் என்று குறிப்பிடுகிறது. மார்க்கத்தில் தன்னுடைய மனோ இச்சையை புகுத்துவது, இதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை 11 ரக்காயத்து என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த தொழுகைக்கு பல பெயர்களையும் நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். கியாமல் லைல், இரவில் நின்று வணங்குதல், ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை, தஹஜ்ஜத் என்ற பெயரெல்லாம் இந்த தொழுகைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த இரவு தொழுகை பேணி தொழுதார்கள். இஸ்லாம் ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகை நமக்கு வலியுறுத்துகிறது. யார் இந்த இரவு தொழுகை? அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், மன் காமஹு ஈமானன் வ இஹ்திசாபன், யார் ரமலானுடைய மாதத்தில் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வணங்குகின்ற அந்த நன்மையை நற்கூலி எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ரமலானை பற்றி குறிப்பிட்டார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். ஒரு முஸ்லிம் சொர்க்கம் செல்வதற்குண்டான எல்லா வழிமுறைகளும் எளிதாக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் நரகம் செல்லக்கூடிய எல்லா தீய வழிகளும் அவனுக்கு அடைக்கப்படுகிறது என்று அவனுடைய மனோ இச்சைகள், ஷைத்தானுடைய தீய செயல்பாடுகள், எண்ணங்கள் முடக்கப்படுகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸின் வாயிலாக எடுத்துரைக்கிறார்கள். எனவே அல்லாஹுடைய பேரருளால் இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதிகமான நல்லறம் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. எதை பேசினோனோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.